நாம் தமிழர் கட்சியோட அந்த வரைவு அறிக்கையில் இருக்கிறதா இவங்க வந்து கொஞ்சம் அப்படி அதை கொஞ்சம் புரட்டி பார்த்துருக்குறாங்க. தேர்தல் வரைவு அறிக்கை அதான் நான் சொன்னேன். தேர்தல் வரைவு அறிக்கை நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வரைவு அறிக்கை வந்து அது வந்து பைபிள் மாதிரி. விஜய் வந்து அந்த பைபிளை கொஞ்சம் புரட்டி பார்த்துருக்கிறாரு. நாம் தமிழர் பிடிச்ச விஷயமே, சீமானத்தை பிடிச்ச விஷயமே, என்னால இது முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். இலவசம் தர முடியாது, நீ ஓட்டு போடுறா போடு, போடாமட்டி போ. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு தனி பார்வை இருக்கு. அது வேற லெவல், அது வேற லெவல். அது தமிழ் தேசிய தலைவருடைய கனவை வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். மக்கள் புறந்தள்ளுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ள வைக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி வருது, ஒரு கலர் கண்ணாடி. அந்த கலர் கண்ணாடி தான் விஜய். அப்போ அந்த கலர் கண்ணாடி தான் போனதாங்க சார் சீமான் கண்ணுக்கு தெரிவாரு, நாம் தமிழர் கட்சி கண்ணுக்கு தெரியும். டிவி கேக்குன்னு ஒரு பார்வை இருக்கா? கொள்கை கோட்பாடு தத்துவம் இருக்கா? எதுவும் கிடையாது. நீங்க என்ன விஜய் மாமான்னு சொல்லலாம். ரைட் மாமா, ரைட் மோதிரம் போட்டுறப்போ தங்கைக்கு சீர் செய்யறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கட்சியோட கொள்கை கோட்பாடு தத்துவம் என்னமோ அதான் இருக்கும். நீங்க முழுக்க முழுக்க கவர்ச்சி அரசியல் வச்சீங்கன்னா பின்ன அதான ஒரு சட்டியில என்ன இருக்கு அதானே சார் அகப்பையில் வரும். இப்போ இதை பத்தி கவலைப்படுறது யாரு? சீமான் வந்து கவலைப்படலாம். சீமான் கிட்ட திட்டம் இருக்கு, நாம் தமிழர் கட்சியில திட்டம் இருக்கு, வருவாய் ஈட்டுவதற்கான திட்டம். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்தார் தமிழக நிதியமைச்சர். இந்த பட்ஜெட்ல ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட வரவேற்புகள் 1000 இருந்தாலும் வந்து மீண்டும் கடன் வாங்கித்தான் நடத்த போறாங்க. இந்த கடனை எப்படி ஈடுகட்ட போறாங்க? ஏன்னா இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய கடன் இவ்வளவு இருந்தது அவ்வளவு இருந்தது சொல்லிட்டு தானே வந்தாரு. அப்ப இவர் எப்படி பண்ண போறாரு? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை வந்து அவங்க தான் சொல்லணும். ஆனா நம்ம சேனல் சார்பா நமக்காக பேச வந்திருக்காரு திரு சேகுவர ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரோட கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது கணக்கு சரியா என்னன்னு தெரியல. கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கு நிலைமை. ஸோ இப்படி வாங்கி இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும், வேற சோர்ஸ் கிடையாது. இது எப்படி ஈடு கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுல சார். ஈடுலாம் கட்ட முடியாது சார். ஈடுலாம் கட்ட முடியாது. அவங்க 10 லட்சம் கோடி, இவங்க 20 லட்சம் கோடி வைப்பாங்க இறங்கும் போது. இது இந்த 5 வருஷத்துல. ஆமா. ஏன் நீங்க வாங்கும்போது நாங்க வாங்கக்கூடாதா கடன்? ஈடு கட்டணும்னா இங்க நல்லா புரிஞ்சுங்க, வருவாய் பெருக்கிறதுக்கான திட்டம் இருக்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த மாதிரி திட்டம் இருக்கா? டாஸ்மாகில் வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க. அந்த டாஸ்மாகில் வரக்கூடிய வருமானம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோய்வாய்ப்பட்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஒருத்தன் படுக்கிறான்னு வச்சுங்க. குடி போதையில் வந்து குடிக்கு, அதாவது வந்து தன் சொந்த காசை செலவு பண்ணி தான் குடிக்கிறான். ஆனால் அங்கே ஏதோ உங்களுக்கு வருவாய் வரதா நீங்கள் நினைக்கிறீங்க. அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் சிக்காயிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தான்னா, எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறது கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் படுக்கிறான்ல. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பாருங்க அவனுக்கு, அந்த குடிகாரனுக்கு. ஸோ இதில் வர்றது அதில் போயிடுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பால் உற்பத்தி பண்ணீங்கன்னு வச்சுங்க. பால் குடிச்சிட்டு சத்தம் யாரா இருக்கானா சார்? சொல்லுங்க சார். நீங்கள் பால்லாம் குடிக்க மாட்டாங்க சார். இல்லை சார், நீங்க பால் குடிக்கிறத பத்தி பேசுறீங்க ஆயிட போகுது. இல்ல இல்ல நான் சொல்றது ஆடு மாடு வளர்ப்பு. அதான் சார், நீங்க பால் உற்பத்தி பத்தி பேச இல்ல மது குடிப்பில் கணக்கு பண்ணிக்கலாம். நீங்க நான் சொல்றது இல்லை, பால் நீங்க முதல்ல இதை எடுத்துங்க. பால் உற்பத்தி நீங்க வந்து மேம்படுத்துனீங்கன்னா அதுல வருவாய் கிடைக்கும், ஹெல்த்தும் பிரச்சனை கிடையாது, உடல் ஆரோக்கியமா இருப்பான். ஆனா நீங்க வந்து டாஸ்மாக்ல வருமானத்தை பாக்குறீங்க. அவன் குடிச்சிடறான், குடிகார நாய் போய் வந்து ஹாஸ்பிட்டல் போய் படுத்தான்னா அரசு தான் செலவு பண்ணுது. ஒரு நோயாளிக்கு எவ்வளவு அரசு செலவு பண்ணுதுன்னு பாருங்க. இப்ப புரியுதுங்களா? வருவாய் இழப்பை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். வருவாய் வந்து நீங்க நினைக்கிறீங்க டாஸ்மாக்ல வருவாய் வருதுன்ட்டு. எதுக்காக சொல்றேன்னா, இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா நிதி வருவாய்க்கு முதல் பிரதானமா விளங்கக்கூடியது கேட்டா டாஸ்மாக். எதுலங்க நிதி வருதுன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக்ல தான் வருது. தமிழகம் உருவாக்கப்படும் சொன்னாரு சார். பிரச்சாரத்தப்ப பேசுவோம் சார். அப்படிதான் இல்ல அது வராதுங்களான்னு கேக்குறேன், எனக்கு தெரியல. அதெல்லாம் பிரச்சாரத்தை அப்படியே மறந்துடுங்க. நாங்க வந்து தேர்தல் வந்து அறிக்கையில கொடுத்ததே நாங்க வந்து நிறைவேற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 கோடி செலவாகுதுன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி தான் ஒதுக்குறோம். 100 கோடி செலவு பண்ணக்கூடிய ஒரு திட்டத்துக்கு 20 கோடி தான் ஒதுக்குறோம். மீதி நீங்க கேட்பீங்க எப்படிங்க இந்த 20 கோடியில எல்லாம் முடியும்னு கேட்டா, அவ்வளவுதான். எல்லாருக்கும் சாப்பாடு போடாச்சு, இந்தா 100 ரூபா பிடி, குடும்பத்துக்கு 100 ரூபா பிடி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுங்க. என்னங்க ஒரு பிடி தாங்க வருங்க, அவ்வளவுதான். யாருக்குமே பசி அடங்காதுங்க, அவ்வளவுதான். இப்ப திட்டங்கள் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு, கவர்ச்சிகரமான திட்டம் இருக்கு. நீங்க கடன் தொகை கேட்குறீங்களே, அதுக்காக நான் சொல்றேன், இங்க வருவாய் ஈட்டுவதற்கான எந்த திட்டமும் இல்லை. அப்ப பணம் எங்கிருந்து வருங்க? கடன் வாங்கிப்போம். ஒரு குடும்பம் கடன் வாங்கி குடும்பம் நடத்தினா என்ன ஆகும்? கடைசியா திவாலாயிட்டு
அந்த குடும்பமே அந்த வீடே அங்க இருக்காது. ஆளாலும் மூளைக்கு மூடி பிரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவுதான், திவால் அந்த குடும்பம் அப்படிதான். கடன் வாங்கினா திவால் ஆயிடும் எல்லாருக்கும் தெரியல. ஒரு நிறுவனம் கடன் வாங்கினா திவால் ஆயிடும். இப்போ வந்து என்னன்னா இந்த அரசும் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்க தான் போகுது. நீங்க கேட்பீங்கன்னு கேட்டா தேர்தல் நேரத்தில் வந்து கடன் வாங்கினே கேட்பீங்கன்னு சொல்லி நீங்க 20,000 கோடிக்கே கடன் கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா நாங்க எவ்வளவு வாங்குறோன்ட்டு. இனிஷியல் தான் இது முதல் பட்ஜெட்டுக்கே இப்படி அலர்ந்தீங்கன்னா எப்படி இறங்குறதுக்குள்ள நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ 3.5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு 21 பதவி ஏற்கும் போது டிஎம்கே. இத்தனைக்கும் வந்து மிக திறமையான ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு. அப்புறம் அவரை காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்தாருன்னு வச்சுங்க, சரிங்களா, லீக் போட்டு இன்னொருத்தர் வந்தார். ஆனால் என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன். இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க 20 லட்சம் கோடி ஆக போகுது இறங்கும் போது. அவ்வளவுதான். இதுல அதிர்ச்சி ஆச்சரியத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வருவாயினா கேட்டால் அதுக்கு திட்டம் வேணும். இப்போ இதை பத்தி கவலைப்படுறது யாரு? சீமான் வந்து கவலைப்படலாம். சீமான் கிட்ட திட்டம் இருக்கு, நாம் தமிழ் கட்சியில திட்டம் இருக்கு, வருவாய் ஈட்டுவதற்கான திட்டம். அதுதான் நான் சொன்னேன். இப்போ டாஸ்மாகை இழுத்து மூடிட்டு மாடு வளருங்க ஆடு வளருங்க. இப்போ இவங்க வந்து இனிஷியலா ஏதோ ஒன்று பண்றாங்க. ஏன்னா அந்த சீமான் அவர்கள் சொன்னது வந்து ஆடு மாடு வளர்க்கறதுக்கு ஏதோ ஒன்று இவங்க ஒரு குறைஞ்ச ஒரு 100 கோடியே ஏதோ ஒதுக்குறாங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக போகுது, அது முழுமையாக இவங்க ஃபண்டு எப்படி கொடுக்க போறாங்க, அதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். ஒரு அறிவிப்பு இருக்கு. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா சீமான அந்த அதாவது நாம் தமிழ் கட்சியோட அந்த வரைவு அறிக்கையில் இருக்கிறத இவங்க வந்து கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துருக்காங்க, அதை கொஞ்சம் புரட்டி பார்த்துருக்காங்க. தேர்தல் வரைவு அறிக்கை அதான் நான் சொன்னேன். தேர்தல் வரைவு அறிக்கை நாம் தமிழ் கட்சியோட தேர்தல் வரைவு அறிக்கை வந்து அது வந்து பைபிள் மாதிரி. விஜய் வந்து அந்த பைபிளை கொஞ்சம் புரட்டி பார்த்துருக்கிறாரு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனை தொடர்பான அந்த நிதி ஒதுக்கீடு, பனை மரத்து வளர்ப்புக்கான நிதி ஒதுக்கீடு இந்த விஷயத்துக்கு அதாவது எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கேள்வி கேட்க தோணுது சார். ஒவ்வொரு வாட்டியும் இந்த நிதி அறிக்கை போகும்போது ஒவ்வொரு துறைக்கும் நிதி தான் ஒதுக்குறாங்களே தவிர ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மக்களுடைய வேலை வாய்ப்பு ஏன் யாரும் சொல்லல. இது வந்து இந்த அரசும் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அரசு கூட பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. சரி சார், உங்க வீட்டுல நான் சொல்லி முடிச்சிருக்கேன். உங்க வீட்லயே எங்க வீட்லயே ஒரு பையன் படிச்சிருக்கான், அவனுடைய வேலை வாய்ப்புக்கு என்ன? நான் சொல்றது கேளுங்க, அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்குலாம் இல்லை சார். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமான திட்டம் தாய்மாமன் சீரு, தாய்மாமன் மோதிரம் இது தொழிலாளர்களுக்கு 5000. அதான் சார் தாய்மாமன் மோதிரம் வந்து தாய்மாமன் சீரு, பட்டு புடவை, இதெல்லாம் கவர்ச்சிகரமான திட்டம் சார். இதுக்கே முதல்ல ஃபண்டு இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ அதான் பிரச்சனை. இப்போ இதுக்கே வந்து ஃபண்டு வந்து எங்கிருந்து ஒதுக்குவாங்க, எப்படி வரும்ன்றது தெரியல. இப்போ எங்கிருந்து வரும்னு கேட்டா அதான் சொல்லிட்டாங்கல்ல 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குவோன்னு சொல்லிட்டு. அப்ப இதுல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு கட்சிக்கு வந்து கொள்கை கோட்பாடு தத்துவம் இருந்ததுன்னா அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து இப்போ திமுக நீங்க எடுத்துக்கிட்டோம்னா சமூக நீதினு சொல்ற அடிப்படையில தான் வந்து அடிப்படை கொள்கை வந்து சமூக நீதினு வச்சுங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் கடந்த காலத்து அண்ணா காலத்துல எப்படி கை ரிக்ஷா ஒழிச்சாங்க, எப்படி ஒவ்வொரு வந்து ஸ்கீம் இன்னைக்கு இருக்கிற ஸ்கீம் கூட நீங்க எடுத்துங்க, பல ஸ்கீம் எடுத்துக்க முடியும். ஆனால் இருக்கிற ஸ்கீமை நீங்க பேரை மாத்திட்டு உங்களுக்குன்னு ஒரு பார்வை இல்லை. டிவி கேக்குன்னு ஒரு பார்வை இருக்கா, கொள்கை கோட்பாடு தத்துவம் இருக்கா? எதுவும் கிடையாது. நீங்க என்ன விஜய் மாமான்னு சொல்லலாம், ரைட் மாமா, ரைட் மோதிரம் போட்டுறப்போ விஜய் மாமான்னு சொல்லிட்டு ஆமா தாய் மாமா சார் மோதிரம் போட்டுவாரு, தங்கைக்கு சீர் செய்யறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கட்சியோட கொள்கை கோட்பாடு தத்துவம் என்னமோ அதான். நீங்க முழுக்க கவர்ச்சி அரசியல் வச்சீங்கன்னா பின்ன அதான ஒரு சட்டியில என்ன இருக்கு அதானே சார் அகப்பையில வரும். நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு தனி பார்வை இருக்கு, அது வேற லெவல். அது வேற லெவல். ஆட்சியை கொடுத்து பாருங்க, எதெல்லாம் சீரமைக்கிறோன்னு பாருங்கன்றது. அது தமிழ் தேசிய தலைவருடைய கனவை வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். அது மக்களுக்கு தேவையில்லை, அவர் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நான் சொல்றேன், மக்கள் தேவையில்லை. மக்கள் வந்து புறந்தள்ளுறாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா புறந்தள்ள வைக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி வருது, இது ஒரு கலர் கண்ணாடி. அந்த கலர் கண்ணாடி தான் விஜய், அந்த கலர் கண்ணாடி தான் தனுஷ், இதுக்கு முன்னாடி ஒரு கமல், இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற நடிகர்லாம் வந்து ஒரு கவர்ச்சி அரசியல் வந்து கண்ணாடி மூடி மறைக்கிறதுக்காக. அப்ப அந்த கலர் கண்ணாடி தான் போனதாங்க சார் சீமான் கண்ணுக்கு தெரிவாரு, நாம் தமிழ் கட்சி கண்ணுக்கு தெரியும். நீங்க தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிம்பம் வந்து நிக்குது இல்ல கவர்ச்சிகரமான, அந்த கவர்ச்சியை பார்த்து ஓடிடுறாங்க மக்கள். என்னைக்காவது யோசிப்பாங்க இது நம்ம வந்து இப்ப எப்படி 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு யோசிச்சாங்க, எத்தனை நடிகர் வந்தாங்க தோத்து போனாங்க. அப்ப இந்த நடிகரை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அது ஜெயிக்க வச்சதே ஒரு சிக்கல் இருக்கு. அது குளத்தூர்ல வந்து
பல்ல இழிச்சிட்டு இருக்குது இவிஎம் மிஷின், அது வேற. ஆனாலும் வந்து கணிசமா வாக்களிக்கிறாங்கல்ல, அந்த வாக்களிக்கிற மக்கள் ஒரு யோசிப்பாங்க, இனிமேல் நம்ம நடிகர்களுக்கு வாக்களிக்க கூடாது, நடிகர்களுக்கு வாக்களிச்சு ஏமாந்து போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்கு அடுத்த ஆல்டர்னேட் யாருன்னு அப்போ தேடுவாங்க, சீமானை தேடுவாங்க, நாம் தமிழர் கட்சி தேடுவாங்க. இந்த கொள்கை கோட்பாடு தத்துவம் இதுதான் சார் கதாநாயகனா இருக்கணும். இங்க சினிமாவில் நடிக்கிற கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்ச்சி அரசியல் பண்ணக்கூடிய வந்து கதாநாயகன் தானே. மக்கள் எப்படிதான் இருக்காங்க, மக்கள் மனநிலை எப்படிதான், மக்கள் மாறணும், அதுக்கான அவகாசம் இல்லை. இப்ப இல்ல, இப்ப யோசி, இப்ப மக்கள் யோசிப்பாங்கல்ல. இல்ல பிரபல பத்திரிகையாளர் ஆறு ஓட்டு போட்ட 1.5 கோடி 60 லட்சம் பேர் முட்டாளான்னு கேக்குறாருல்ல சார். இப்போ கேட்டதெல்லாம் இருக்கட்டும், 60 லட்சம் பேர் கேட்கறவன விடுங்க, அவங்க வந்து அவங்க எந்த நிலையெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட ஸ்டாண்ட் இன்னைக்கு. ஏன்னா எவனையும் நம்ப முடியல, திடீர்னு இப்படி பேசலாம், திடீர்னு என்ன செய்யறான்னு கேட்டா வந்து அவருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குன்றான். மூத்த பத்திரிகையாளர் நீங்க வந்து போன வாரம் தான் வேற மாதிரி பேசலாம், இந்த வாரம் வேற மாதிரி பேசலாம், நமக்கு பிரச்சனை அது கிடையாது, நம்ம சரியா பேசணும். இந்த இடத்துல நீங்க 6 சிலிண்டர் சொன்னீங்க தரல, சரியா? 2500 ரூபாய் சொன்னீங்க தரல, சரி. இந்த ரெண்டுமே இலவசம் தான். இந்த இலவச திட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் எதிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்க அறிவிச்சதையே வந்து உங்களால வந்து செய்ய முடியலன்றாங்க. நீங்க தான் அறிவிச்சீங்க 2500 6 சிலிண்டர், அது வரல. இதை தான் இப்ப மக்கள் வந்து ஏமாற்றமா, இலவச திட்டம் தான் இப்ப வழங்கலன்றது ஏமாற்றமா இருக்கு. என்னங்க 2500 ரூபாய் சொன்னாரு, தரவே இல்லைங்க, அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கு சார், நமக்கு அடுத்த நிதி அக்கௌண்ட்ல 15,000 போடுறது அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? மோடி இல்லையா சொன்னாங்கல்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல நமக்கு ஒரு பாடம் இருக்குல்ல சார். அதனால இதெல்லாம் வந்து இந்த இலவச திட்டங்கள்லாம் இப்படிதான் போகும், கடல்ல தான் வந்து நிற்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன்னா பெருமையா சொல்லிடலாம், காலத்தை தூக்கி இருக்குதுல ஹையஸ்ட் கடன் நாங்க தான். எங்க தலைவர் பாத்தீங்கல்ல, அதுலயே நம்பர் 1 எவ்வளவு பேர் பேசுறாங்க. அப்படி சொல்லுவாங்க, எங்க இருந்து பணம் வரும்னு கேட்டா அதான் மாரிதாஸ் கூட பேசியிருந்தார் பாருங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கரெக்டா மாரிதாஸ் பேசியிருந்தார் அந்த விஷயத்த. என்னன்னா எங்க இருந்து பணம், அதாவது நிதியமைச்சர் படிக்கும் போதே சரி இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும்னு சொல்லுவாரு எதிர்பார்த்தோம். இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும்னு சொல்லி கேட்டா தெரியல. நமக்கு ஞாபகம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் பணம் எங்க இருக்குன்னா எங்க தலைவர் அவர் சொந்த பணத்தை வச்சு செய்வாரு. சொன்னது யாரு? சொன்னது ஒரு பொண்ணு சொல்லுச்சு தெரியுங்களா, எங்க தலைவர் சொந்த காசு கொடுப்பாரு. இப்ப பண்ண சொல்லுங்க 2000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் கூட போட்டு தர சொல்லுங்க. 500 ரூபாய் ஜாஸ்தி வேணாம், அரசாங்கம் 1000 ரூபாய் தரட்டும். விஜய் சொந்த பணத்தை போட்டு 500 ரூபாய் தர சொல்லுங்க பாப்பா. எங்கேயே போகுமே சார், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா இது, அவ்வளவுதான். இப்போ மக்கள் உணர்வாங்க என்னன்னு கேட்டாங்க, சார் நம்ம தப்பு பண்ணோம். இப்ப தெரியுதுங்களா, நாம் தமிழர் பிடிச்ச விஷயமே, சீமானத்தை பிடிச்ச விஷயமே, என்னால இது முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். இலவசம் தர முடியாது, நீ ஓட்டு போடாம இப்ப புரியுதுங்களா? இந்த ஓட்டு இப்ப இலவச திட்டம் தான் 10 லட்சம் கோடி கடந்த வரப்போகுது. சமீபத்தில் மேடையில் பேசினாரு, 4% ஓட்டு வச்சு டெபாசிட்டே வாங்காது, என்ன பத்தி ஏன் பயப்படுறீங்கன்னு. அதுதான், அதெல்லாம் இந்த கேள்விதான். இப்ப வந்து ஸ்டேட் வந்து 10 லட்சம் கோடி, ஏன்னால்னா இந்த இலவச திட்டம் இப்போ அறிவிச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் 2000 ரூபாய் அறிவிக்கல, 6 சிலிண்டர் அறிவிக்கல. இப்ப இது வரைக்கும் அறிவிச்சதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து 1.5 லட்சம் கோடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இலவச 1.5 லட்சம் கோடி பேருந்து தமிழகம் முழுவதும் இலவச. இது எல்லாம் பண்ணி கடைசியில் கேட்டா பாத்தீங்களா ஸ்டேட் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இங்க எவ்வளவு இத்தனை ஸ்கீம் வந்திருக்கு, இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம், வெற்றி வெற்றி வெற்றி. தமிழ்நாடு முழுவதும் 5 வருஷம் கழிச்சு வெற்றி இருக்கும். ஆனா உலக வங்கியில தோல்வி. வெற்றி வெற்றி எல்லா இடத்துலையும், இனி திருமண இடத்துல வெற்றி, சூப்பர் வெற்றி. இந்த 2 வார்த்தை தவிர நீங்க பார்க்க முடியாது சார். எது சூப்பர் வெற்றி? சூப்பர் வெற்றி விஜய், சூப்பர் வெற்றி விஜய், சூப்பர் வெற்றி விஜய், சூப்பர் வெற்றி. அனல் பேச்சு, மாஸ் பேச்சு, அதெல்லாம் இருக்கு. இதே தானே சொன்ன, எல்லாத்துக்கும் சூப்பர் போட்டுக்க கூட சேர்ந்து. எது சூப்பர் 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 ஸ்டாரை நீங்க மறந்துடணும். எல்லாம் சூப்பர் வெற்றி 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 வெற்றி, ஃபுல்லா வெற்றி. திருமண மக்கள்லாம் வெற்றி. உலக வங்கியில இறங்கும் போது தோல்வி. அடுத்து வருவாரு, யார் ஒருத்தர் வருவாங்க, அடுத்தது யாராவது ஒரு நடிகர் வரலாம், தனுஷ். எப்படி நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்களிக்க போறது இல்லை, இன்னும் நீங்க அனுபவிக்கணும்னு இருக்கு. அடுத்து இன்னொருத்தர் வருவாரா, தனுஷ் வந்துட்டார். ரைட், தனுஷ் வந்துட்டார். அவர் வந்து சொல்றாரு, ஏற்கனவே இந்த விஜய் எல்லாத்தையும் வழிச்சு நக்கிட்டு போயிட்டாரு, வரப்போது பாருங்க வசனம், எல்லாத்தையும் வழிச்சு நக்கிட்டு போயிட்டாரு. நான் வந்து இனிமே தான் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும், நான் ஒரு 20 லட்சம் கோடி கடன் வாங்குறேன். எது இப்படி ஸ்டேட்டை வந்து திவால் ஆகும் போது அப்போதான் நாம் தமிழர் கட்சி தான் வந்து வருவாய் பெருக்கிறதுக்கான வேலை. ஒரு குடும்ப தலைவனுக்கு வருமானம் இருந்தால் தான் சார் குடும்பம் நடத்த முடியும்.
வீட்டில் இருக்கிறத விற்று சாப்பிட்டு என்ன ஆகும்? ஒன்று விற்று சாப்பிட்றது தான் கடன் வாங்குறதும், இல்லை கடன் வாங்கினா என்ன ஆகும்? பொருள் ஜப்தி பண்ணுவான். கடைசியில் என்ன ஆகும்? வீடு மட்டும் இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வீடும் போயிடும். அப்புறம் ரோட்டில் வந்து நிற்பான். உழைக்காம கடன் வாங்கி சாப்பிட்டா சொல்றேன். உழைக்கிறதுனா என்ன? வருவாய் ஈட்டுறது. வருவாய் ஈட்டுறதுக்கு வழி என்ன? கிடையாது. அதுக்கு எதுவும் நீங்க ஸ்கூட்டர் தருவோம்னு சொல்லுவீங்க, வந்து வீடு தரோம்னு சொன்னீங்க. இன்னும் இதெல்லாம் தரும்போது எவ்வளவு கடன் வாங்கன்ற போது திகிலா இருக்கு நமக்கு. ஓ, இவ்வளவு கடன், எல்லாம் கடன் வாங்கி தான். சரி சார், நம்ம பாப்பா அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.